பிரமுஞ்ச தன்வனஸ்துவம் உபயோர் அர்த்தியோர்ஜ்யாம் யாச்சதே ஹஸ்த இஷவ பராதா பகவோ வப. அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவஹா, பகவான்னா ஈஸ்வரன், பரமேஸ்வரனே, தன்வனஹா, இங்கே இருக்கக்கூடிய வில்லு சம்பந்தப்பட்ட, உபயோகோ ஆர்த்தினியோகோ, ஒரு வில்லுன்னு இருந்ததுன்னா அந்த வில்லுக்கு அப்புறம் ரெண்டுக்கு நுனி இருக்கும், அந்த நுனிக்கு கட்டக்கூடிய நான் இருக்கு இல்லையா, அந்த நான் ஜியான்னாக நான். அப்போது அதை தாங்களே பிரமுஞ்ச ஊத்துருங்கோ, நீங்களே அந்த வில்லுகளை கட்டி வச்சுருந்து என்ன யார ஏதோ ஒரு இதுக்காக எய்ம் பண்ணுறதுக்காக கட்டி வச்சுருக்கல, அந்த நாணெல்லாம் கட்டிடுங்கம்மா அதில். ஏன்னா நீங்கள் தான் அமைச்சிருக்கீங்க கையில், அதனால் நீங்கள் அதை கட்டிடணும். தே ஹஸ்தே, உங்களுடைய கையில், யஹா இஷவஹா, எந்த பானங்கள் இருக்குன்னோ, பானங்கள்லாம் வச்சுருக்காரு இல்லையா, முன்னாடி பேசியிருக்கோம். அப்போ அத்தனை பானங்கள் எதெல்லாம் வச்சுருக்கீங்களோ, தாஹா, அவை எல்லாத்தையும் பராவப்பா, என்னை நோக்கி வராதபடிக்கு பார்த்துங்க, அப்படி எல்லாத்தையும் வடக்கி வச்சுங்க அப்படின்ட்டு. எனக்கு எதிரியாக இருக்க வேண்டாம் அது அப்படின்னு பிரார்த்தனை. என்ன பொருள் அப்படின்னா, பகவானா, ஏ பரமேஸ்வரா, ரெண்டு நுனியிலையும் கட்டப்பட்ட அந்த நாணை நீங்கள் அவுத்து விடுங்க, கையில் வச்சுருக்கிற பானங்கள்லாம் எனக்கு எதிர்க்க வராமல் பார்த்துங்க அப்படின்னு அர்த்தம். என்னை குறித்து எய்ம் பண்ணாதீங்க. இந்த மந்திரம் 10வது மந்திரத்துலேருந்து ஆரம்பித்து 6 மந்திரங்களால் ஆயுதங்களை மறைச்சி வச்சுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறார். நீங்கள் வச்சுருக்கிற ஆயுதங்கள்லாம் எனக்கு பயமாக இருக்குது, அதனால் அதெல்லாம் கொஞ்சம் மறைச்சி வச்சுக்கோங்கோ அப்படின்னு இன்னொரு 6 ஸ்லோகத்தில் 6 மந்திரங்களில் சொல்கிறார். பகவான் சொன்னாங்க என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம ஒரு ரவுண்டு பார்க்கணும். இவ்வளோ இடத்துல கான்டெக்சுவலாக பேசியிருக்கோம், இருந்தால் கூட ஐஸ்வர்யம், வீரியம், தர்மம்னு ஒரு பாடம் கூட இருக்குது. வீரியங்கிறதுக்கு இல்லை, தர்மம்னு ஒரு பாடம் கூட இருக்குது. தர்மம், புகழ், சம்பத்து, ஞானம், வைராக்கியம், இந்த 6 குணங்களுக்கும், இந்த 6 குணங்களும் யார்கிட்ட ரொம்ப இருக்கோ, நிரம்பி இருக்கோ, அவருக்கு பகவான்னு பேர். என்ன? ஐஸ்வர்யம், வீரியம், தர்மம், அல்லது வேற ஒரு புகழ், சம்பத்து, ஞானம், வைராக்கியம், 6 குணங்களும் யார்கிட்ட இருக்கோ அவர் பகவான். இந்த 6 குணங்களும் பூர்ணமாக இருக்குது. யார்கிட்ட இருக்குது அப்படின்னா பரமேஸ்வரன்ட்டு இருக்குது. அப்படி பூர்ணமாக இருக்கக்கூடிய இந்த பரமேஸ்வரனுடைய இந்த நான் கயிறு, வில்லோட நான் கயிறு, பானம் முதலியவற்றை நீங்கள் சுருக்கிக்கோங்கோ, உள்ளே இழுத்துக்கோங்கோ, எங்கிட்ட காட்டாதீங்க. ஏன்னா நீங்கள் தான் அதை செய்யணும், வேறு வழியே கிடையாது அப்படின்றது. இப்படி இதை என் மீது எய்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரார்த்தனை போட்டுக்கிறோம். ஏன்னா நம்ம அறியாமலே எத்தனையோ பாபங்கள் பண்ணியிருப்போம், தவறுகள் செய்திருப்போம். அதுக்கான ஒரு ரிலேட்டிவ் ரியாக்ஷன் இருக்கலாம் பகவான்கிட்ட. அது வேண்டாமே, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோமே அப்படிங்கிறத உள்ளத்தால் நம்ம வேண்டிக்கிறது தான் அது. என்கிட்ட அந்த ஆயுதங்களே காட்டாதீங்கோ, பயமாக இருக்குது. அது மாத்திரம் இல்லை, அவர் அம்பு போடுறதுன்னு ஆரம்பித்தாலோ இல்லை ஆயுதங்களை பயன்படுத்துறதுன்னு ஆரம்பித்தாலும் நம்மளால் தாங்க முடியாது. அதனாலவே எனக்கு கொஞ்சம் தெய்வ தாட்சணியத்தோடு அதெல்லாம் சுருக்கி வச்சுக்குங்கோ, மடக்கி போட்டுக்குங்கோ அப்படின்ட்டு. அடுத்தது 11வது மந்திரம். அவதத்ய தனுர்ஸ்த்வை சகசிராட்ச
சதேஷு தே நிஷீர்ய சல்யானாம் முகா சிவோ ந சுமனா பவா. மறுபடியும் சகசிராட்சம் ஆயிரங்கண்ண உடையவரேங்கிறார். சதேஷுதே ஆயிரக்கணக்கான இந்த வில்லு வச்சுட்டு இருக்கக்கூடிய அம்பரா துணிகள்லாம் வச்சுட்டு இருக்கிறவர். உங்களுடைய வில்லு இருக்கு இல்லையா, தனுகு, அது அவதத்திய அதை கட்டிவிட்டு சல்யானாம் அம்புகளுடைய முகாகா அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்க அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நிஷீரிய மழுங்க செஞ்சுக்கிட்டு நகா எங்கள்கிட்ட சிவகா சிவனே மங்களகரமான உருவத்தோட, சிவகாங்கிற சப்தம் எதுக்குன்னா மங்களகரமான உருவத்தோட, சுமனாக நல்ல எண்ணம் கொண்டவராகவும், நல்ல எண்ணம் கொண்டவர்னா கெட்ட எண்ணம் கொண்டவர்னு அர்த்தம் இல்லை, நல்ல எங்களுக்கு ஐயோ அப்படின்னு தயவு தாட்சணியத்தோடு இருக்கக்கூடிய நல்ல எண்ணத்தோட பவ இருங்கோ அப்படி. எப்படி அம்புகளை இங்கே கண்ணில் படாமல் இருக்கும்படி செய்யணும். அதனால் பய நிவர்த்தி போகிறது. எங்களுக்கு பயம், எதையும் பார்த்தா பயமாக இருக்குது. அப்போது அந்த பயத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உங்களுடைய அம்புகள்லாம் மடக்கி வச்சுக்கோங்கோ. ஷார்ப்பாக இருக்கக்கூடிய உங்களுடைய அம்புகள்லாம் மழுங்க வச்சுக்கோங்கோ அப்படின்னு ஒரு வேண்டுதல். சில இடங்களை மாத்திரம் பார்க்கக்கூடியவனாகவும் சொற்ப அம்புகளை மட்டும் உடையவனாகவும் ஒருவன் இருந்தால் அவன் கண்களில் படாமல் இருந்தும் அம்புகளை எல்லாம் வீசி எரிஞ்சால் கூட நம்ம தப்பிச்சுடலாம். ஆனால் ஸ்ரீ பரமேஸ்வரனும் ஏராளமான கண்கள் உடையவர், எங்கும் பார்க்க வல்லவர். அதனால் நான் ஒரு தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு கதவெல்லாம் மூடின்னு ஒரு தப்பு பண்ணால் கூட அவருக்கு தெரியும். அதனால் நாம் எந்த விதத்திலும் அவரிடம் தப்பித்து கொள்ள முடியாதுங்கிற விஷயம் தெரியும். அதனால் சகசிராட்ச சதேஷு தே என இஷுதே அப்படின்னு ரெண்டு விதமாக அவரை அழைக்கிறோம். எப்படி அப்படின்னா, இதுக்கெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம எங்களுக்கு இம்சை வரக்கூடாது. அதனால் சிவோ பவா அப்படின்னு, அவர் சிவன் தானே, அவருக்கு போய் சிவோ பவான்னு சொல்லணும் அப்படின்னா, சிவனுக்கு ரெண்டு விதமான இது உண்டு. உக்ரமான பார்வையும் உண்டு, உக்ரமான ரூபம் உண்டு, சாந்தமான ரூபம் உண்டு. அதான் சிவரூபம். அதனால் அந்த சாந்த ரூபத்தோடு என்ன பாரு அப்படிங்கிறோம். சிவோ பவா அப்படின்னு வேண்டிக்கிறோம். சுமுக்கோ பவா அப்படின்னு ஒன்று சொன்னோம். அந்த சுமுக்கனாக இருந்தாக்க மாத்திரம் போராது, என்ன ஒன்றும் சுமனா பவா அப்படின்னு அல்ல மனசோட என்னும். நல்ல மனசோடன்னா என்ன, கிட்ட மனசு நல்ல மனசுன்னு அவருக்கெல்லாம் உண்டானே அப்படி இல்லை. இது மனசில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இவன் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாத பார்வையாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். சுமனோ பவா. அப்புறம் 12வது மந்திரம், விஜ்யம் தனுஃப் கபர்தினோ விசல்யோ பாணபாகுமுதா அனேசன்னஸ்யேஷவ ஆபுரஸ்ய நிஷங்கதி. கபர்தினா அப்படின்னா பரமேஸ்வரனுடைய தனுகு, கபர்தின்னு பேர் பரமேஸ்வரன். விண்ணு அதாவது அந்த வில்லு, விஜ்யம் அப்படின்னா நான் கயிறு அற்றதாக ஆகட்டும், ஜியா விஜ்யமாகட்டும். பானமான் உத அம்பரா துணி இருக்க, அது இது அம்பெல்லாம் போட்டுக்கிறதுக்காக அம்பரா துணி இருக்க, அதுவும் விஷல்யகா அம்புகள் இல்லாமல் இருக்கட்டும், வரும் எம்டியாக இருக்கட்டும். அம்புகள் ஒன்று இருந்தால் கூட எடுத்து அடிக்கிறதுக்கான ஒரு டெம்டேஷன் வரும். அஸ்ய இஷவகா இந்த அம்புகள் அனேசன் அடிக்கிற சக்தி இல்லாமல் போகட்டும்.
நிஷங்கதிஹி. இந்த கத்தியெல்லாம் தாங்கிறதுக்குன்னு ஒரு உரை வச்சிருப்பாள், அந்த உரைக்கு பேர் நிஷங்கதின்னு. அந்த உரையை தாங்கும் உரை இருக்க அது ஆபுஹு, கத்தி இல்லாமல் இருக்கட்டும். அப்படி கத்தி இல்லாமல் இருக்கட்டும்னு ஒன்றும், அந்த கத்திக்கு சக்தி இல்லாமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதும் ஒரு பொருள் சொல்லலாம். அதில் அதனால் 10, 11, 12 இந்த 3 மந்திரங்களும் ஆயுதங்கள்கிட்ட பயபக்தியோட இதெல்லாம் என் மேலே வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறக்கூடிய மந்திரம். இதுக்கு ரிஷி யார் இந்த மந்திரங்களுக்கு அப்படின்னா நாரதர் தான் ரிஷியா. சந்தஸ் அனுஷ்டுப்பு, தேவதை ருத்ரன். இந்த மந்திரங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு தியானம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? தியானம் எப்படி அப்படின்னா, உத்யத் பாஸ்கர கோட்டி பிரகாசம் ஆதீப்த தகனமூர்தானம் பீஷண புஜங்கபூஷம் தியாயேத் விபிதாயுதம் ருத்ரம். கோட்டி சூரிய பிரகாசராக இருக்கக்கூடியவர், ஜொலிக்கிற அக்னியே சிரசில் உடையவர், பயங்கரமான சர்ப்பங்களை ஆபரணமாக அணிஞ்சவர், பலவிதமான ஆயுதங்களை கையில் வச்சுருக்கிறவர். அப்படி இருக்கக்கூடிய அந்த ருத்ரனை தியானிக்கணும். இந்த மந்திரங்கள் எல்லாம், இந்த 3 மந்திரத்தையும் சொன்னால் அதனுடைய பலன் என்ன அப்படின்னா சத்ருன்னு ஆசனம். அதுதான் பலன். சத்ருக்கள் நிறையா இருக்கா அப்படின்னாக்கா இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வந்தாக்கா சத்ருக்கள்லாம் அவளுடைய எண்ணம் மாறி அவகிட்ட இருக்கக்கூடிய அந்த பகைமை போய்விடும். அப்படி